என்ன கண்மணி, இன்னும் நம்ம போட்டு வருதான்னு பாத்துட்டு இருக்கியா? இல்லங்க, பின்ன? அந்த அலைகளை பாருங்கங்க, அவ்வளவு அழகா எழுது. கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்துட்டே வருது. கடைசியில கரையில வந்து விழுந்து நம்ம காலை நினைச்சிட்டு போகுது பாருங்களேன். ஆனா என்னதான் விழுந்தாலும் மறுபடியும் மறுபடியும் எழுந்துட்டே இருக்குல்லங்க. எப்படி ஓய்வே இல்லாம தொடர்ந்து இப்படி வீசிட்டே இருக்கு பாருங்களேன். அலைகளுக்கு ஓய்வு இல்ல கண்மணி. அது நம்ம மனசுல இருக்கிற ஆசை மாதிரி. புரியல. கடலுக்குள்ள ஒரு பெரிய லவ் ஸ்டோரியே இருக்கு. ஒரு வழியா வாழ்க்கையில என்னோட 2வது கடமையும் முடிச்சிட்டேன். புரியல. கல்யாணம் செஞ்சு பாரு, வீட்டை கட்டி பாருன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா. எப்படி இருக்கு நம்ம வீடு பாத்தீங்களா? நம்ம 2 பேருக்கு இது போதாது. இவளாலதான் என் பேரனுக்கு எப்பவுமே பிரச்சனை. தெரு தெருவா இடியாப்பம் வித்துட்டு இருந்தவளை கூட்டிட்டு வந்து என் பேரனுக்கு இவ கட்டி வச்சா பாரு. அவன் இவளுக்கும் மேல 2 பேரும் சேர்ந்துகிட்டு என் பேரனை போட்டு எப்படி ஆட்டி படைக்கிறாங்க. சே, உள்ள காணாம போன கவலை கூட இல்லாம எப்படி உட்காந்து தின்னுட்டு இருக்கா பாரு. அதத்தாமா நானும் கேட்டுட்டு இருக்கேன். ஏங்க, நைட்ல தானங்க கேம்ப் ஃபயர், இப்ப எதுக்குங்க? இதுல இப்ப பத்த வச்சு விட்டா இதுல இருந்து புகை கிளம்பும்ல. அப்போ படகுல போறவங்களுக்கு இங்க மனுஷங்க இருக்காங்கன்னு தெரியும். அவங்க இங்க என்ன இருக்குன்னு நம்மள தேடி வருவாங்க. என்ன கண்மணி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, படகுல போறவங்க நம்மள தேடி வர்றது இருக்கட்டும், இன்னும் வீட்டுல நம்மள தேடிட்டு இருப்பாங்கல்லங்க, அவங்கள நினைச்சதான் கவலையா இருக்குங்க. அவ்வளவுதாங்க. இந்த தடவை பாட்டி கிட்ட நான் செத்தேன். சரி விடு கண்மணி, முதல்ல இங்க இருந்து தப்பிக்கிற வழியை பாப்போம். அத பத்தி மட்டும் யோசிப்பதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். மறுபடியும் எதுக்கு நீ வீட்டை நினைச்சு கவலைப்பட்டு இருக்க? ஏங்க, கவலை இப்ப அது இல்லங்க. அப்படியே கொஞ்சம் வானத்தை பாருங்களேன். காத்துல வேற ஈர வாசனை அடிக்குது. கண்டிப்பா மழை வருங்க. கொஞ்சம் அந்த பக்கம் பாருங்களேன், மேக கூட்டத்தை. ஏங்க, சிரிச்சது போதும், கொஞ்சம் பிராக்டிகலாவா யோசிச்சு பாருங்க. வீசின காத்து போட்டை கவுத்து நம்மள கடல்ல தள்ளி இங்க தூக்கி வீசிருச்சு. இதுல மழை வந்தா அவ்வளவுதான். நாம எங்க ஒதுங்குறது சொல்லுங்க? நைட் ஆச்சுன்னா எப்படிங்க இந்த திறந்த வெளியில பாதுகாப்பா இருக்கிறது? கரெக்ட் தான். அத பத்தி யோசிக்க